الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا. அனைத்து புகழும் மகிழுங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற அல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஐயோலக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபவ தாபியன்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் நாம் நோன்புகளையும் பிடித்து அடுத்த நிகழ்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை மென்மேலும் சிறப்பாக்கும் விதமாக, மென்மேலும் அமல்களை சீரூட்டும் விதமாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற வலைதளத்தின் மூலமாக, அதாவது யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 9வது தொடரை தொடர்ந்து இந்த தொடர் 10வது தொடர். இந்த தொடரிலே எப்போது படைக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு பொது தலைப்பு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பொது தலைப்பை பொறுத்தவரையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களின் உலகம் என்ற அந்த பொது தலைப்பின் கீழ் எப்போது படைக்கப்பட்டார் அப்படின்னா, வானவர்கள் மலக்குமார்கள் எப்போது படைக்கப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி பார்க்க போறோம். இந்த செய்தியை பொறுத்தவரை அன்பான சகோதர சகோதரிகளே, நமது தொடர் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சென்ற தொடர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதனால் படைக்கப்பட்டார்கள், மனிதன் எதனால் படைக்கப்பட்டான், ஜின் எதனால் படைக்கப்பட்டது என்ற தகவல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல இந்த தொடரை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, எப்போது படைக்கப்பட்டார்கள் மலக்குமார்கள், மற்ற இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் எப்போது படைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க போறோம். மலக்குமார்கள் படைக்கப்பட்டதை பார்த்தோம் எதனால்ங்கிறத, ஆனா எப்போது படைக்கப்பட்டார்கள் அப்படின்றத பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் அதுல தெளிவு காண்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு விஷயத்த. எப்படி அப்படின்னு சொன்னா, கிழமைகளை, அதாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொல்லிட்டு இப்படி நான் கிழமைகளை சொல்லி இந்த கிழமையில் இது படைக்கப்பட்டது, இந்த கிழமையில் இது படைக்கப்பட்டது என்று சொல்லி ஒவ்வொன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரிசைப்படி சொல்றாங்க. அதுல சனிக்கிழமை அல்லாஹ் மண்ணை படைத்தான். இந்த பூமியில் உள்ள மண்ணை எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? சனிக்கிழமை படைச்சான். ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ் மலைகளை படைத்தான். பூமியில நிறுவி இருக்கக்கூடிய மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலைகள் என்ன செஞ்சான்? ஞாயிற்றுக்கிழமை படைச்சான். திங்கட்கிழமை அல்லாஹ் மரங்களை உருவாக்கினான், மரங்களை படைச்சான். அல்லாஹ் செடி கொடி தாவரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணான்? திங்கட்கிழமை படைச்சான் அல்லாஹ். செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் அவனுக்கு பிடிக்காத இன்ன பிற விஷயங்களை, இந்த உலகத்துல மற்ற சாராம்சம் உள்ள எல்லா விஷயங்களையும் என்ன செஞ்சான்? படைச்சான் அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். புதன்கிழமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளியை படைத்தான். பிரத்யேகமாக தான் ஒளியையும் குறிப்பிடுகிறான். ஒளியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புதன்கிழமை படைத்தான். அதற்கு பிறகு அடுத்தடுத்து படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் இந்த பூமியில என்ன செஞ்சான்? பிரவேசிக்க செய்தான், பரவ செய்தான் அல்லாஹ். வெள்ளிக்கிழமை, குறிப்பாய் வெள்ளிக்கிழமையினுடைய இறுதி பகுதியில மாலை பொழுதுக்கு பிறகு உள்ள விஷயத்தை பொறுத்தவரையில
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அசருக்கு பிறகு குறிப்பா சொல்றாங்க. அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற நபிமொழியை நம்மால் பார்க்க முடியாது. அப்போ இந்த இடத்துல அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொன்றாக படைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க இப்போ வெள்ளிக்கிழமை. அப்போ அதற்கு முன்னாடி தான் ஒளியும் படைக்கப்பட்டிருக்கு. எப்போ? புதன்கிழமை. இப்போ யார் முந்தி யார் பிந்தின்னு பார்த்தோம்னா மலக்குமார்கள் தான் முந்தி படைக்கப்பட்டாங்க அப்படின்றத நம்ம ஒளியை வச்சு மட்டும் சொல்லிட முடியாது. ஆனா அதே சமயத்துல அது ஒரு சின்ன ஒரு காரணியாக நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆனா படைக்கப்பட்டார்கள், மனிதனை படைப்பதற்கு முன்னாடியே படைக்கப்பட்டாங்க. அது குர்ஆனிலே சான்றுகள் நிறைய நேரடியாக இருக்கிறது. ஒரு முறை நம்ம ஒரு செய்தி சம்பவங்களை படிச்சிருப்போம். அதாவது அல்லாஹ் திரும்ப சொல்றான் இல்லையா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வ இத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா قالوا وتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. அல்லாஹ் பக்ரா 2ஆம் அத்தியாயத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அதாவது மனிதனை படைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. ஒரு பிரதிநிதியை இந்த பூமியில என்ன செய்ய போறேன், படைக்க போறேன் அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே மலக்குமார்கள் கேட்டாங்க, காலு தஜஅலு ஃபீஹா மை யுஃசிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, அதாவது வெட்டி சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய, இரத்தத்தை ஓட்டக்கூடிய இந்த மனிதனையா படைக்க போறான்னு கேட்டாங்க. இது ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன, அல்லாஹ் சொன்னது ஒரு ஒரு பிரதிநிதியை இந்த உலகத்துல நான் படைக்க போறேன்னு சொன்னான்ல, அப்படிதானே, படைக்க போறேன்னு சொன்னான். அது மட்டும் சொன்னான்ல. ஆனா மலக்குமார்கள் என்ன கேட்டாங்க, அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அது இந்த மாதிரி சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய, ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா யாரெல்லாம் நீ படைக்க போறா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. எப்படி அவங்க தெரிஞ்சுச்சு இந்த மனித சமூகம் தன்னுக்குள் சண்டையிட்டு கொள்ளும், ரத்தத்தை ஓட்டக்கூடியதாக இந்த மனித சமூகம் இருக்கும் என்பதை எப்படி அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு அறிவு செஞ்சு கொடுத்துருக்குறான். அதனால அவங்க அந்த கேள்வியை கேட்டாங்க. அப்போ அப்படி கேட்ட உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், கால இன்னி, அதுக்கு மட்டும் இல்லை, மலக்குமார் சொல்றாங்க, நாங்க தான் உங்களை துதி செய்யறோமே, உன்னை புகழ்றோமே, உன்னை அனைத்து விதத்திலையும் உன்னை கண்ணியப்படுத்துறோமே, அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஏன் இது படைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவன் அல்லாஹ் சொன்னான், நான் அதை அறிந்தவனாக இருக்கிறேன், நீங்க அதை அறிய மாட்டீங்க நல்லா சொல்லி இந்த வசனத்தை முடிக்கிறான். அப்போ இந்த வசனத்துல என்ன தெரியுது நமக்கு அப்படின்னு சொன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு உள்ள பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குமார்கள் படைக்கப்பட்டது மனிதர்கள் படைக்கப்பட்டதற்கு முன்னாடியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்படுவதற்கு முன்னாடியே படைக்கப்பட்டுட்டாங்கிறத இந்த வசனத்தின் மூலமா நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. இந்த வசனத்தை சொன்னதுனால இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். அது என்ன, அல்லாவே படைக்க போறேன்னு சொல்றான், அதுல மலக்குமார்கள் எடுத்த கிராஸ் கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வருது. எந்த ஒரு விஷயத்தையுமே மலக்குமார்கள் அல்லாஹ்வினிடத்தில் கேட்டு தெளிவு பெறுவார்கள் அப்படின்றதுக்கு ஒரு சான்று, அவ்வளவுதான். இதை வேற எந்த குதர்க்கமா, சிலர் குதர்க்கமா யோசிப்பாங்க, அல்லாஹ் சொல்லிட்டா என்ன, மலக்குமார்கள் செய்யறது தானே கடமை, அவன் செஞ்சுட்டு போக வேண்டியதானே, ஆமா யா அல்லாஹ் நீ பட அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டு என்ன கிராஸ் கொஸ்டின் கேட்கறதுண்டு. சில விஷயங்களை கேட்டு விளக்கங்களை பெற்று நடைமுறைப்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். அப்போ மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல சில சந்தேகங்கள் தான் கேட்பாங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக அல்லாஹ்வுடைய கட்டளை நீ படைக்க கூடாதுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன நல்லா கவனிக்கணும், என்ன யதார்த்தமா நாங்க சொல்லணும், நாங்க தான் உன்னை சொல்ற எல்லாத்தையும் சரியா செய்து உன்னை வணங்கி உனக்கு துதி செய்து உன் தஸ்பீஹ் செய்து திக்ர் செய்து அந்த மாதிரி நுஸப்பிஹு உனகத்திஸு லக் நுஸப்பிஹு பிஹம்திக உனகத்திஸு லக், உன்னை துதி செய்கிறோம், உன்னை புகழ்றோம், தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துறோம், இதெல்லாம் செய்தும் ஏன் அல்லாஹ் நீ அங்கிட்டு போய் அதை ஒரு படைப்பை கொண்டு வர நினைக்கிறாங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் மலக்குமார்கள் ஒரு அச்சு பிசகாமல், நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இல்லையா, அவங்க எந்த வேலையை கொடுத்தாலும் அதுல ஒரு துளி கூட என்ன செய்ய மாட்டாங்க, அதை மாற்றமா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட செயலாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். கட்டளைக்கு உடன்படுறது என்பது அந்த அளவுக்கு இருக்கும். அப்படிங்கும் போது அப்ப மலக்குமார்கள் இந்த விஷயத்திலையும் அப்படி நினைக்கிறாங்க, தங்களை முன்னிலைப்படுத்துறாங்க, நாங்க தான் அவனுக்கு எல்லா விதத்திலையும் நம்ம செய்யறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி சொன்னதுனாலதான் அல்லாஹ் சொல்றான், இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது
அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கடுத்து நிறைய வசனங்கள் வருது. எப்படி வருதுன்னு சொன்னால் தெரியாத எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. சார் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அல்ல மாதம் சும்மா குல்லகா இந்த உலகத்தில் எல்லாவற்றினுடைய பெயர் எனக்கு கற்றுக் கொடுத்தேங்கிறான். அப்போ உங்களுக்கு தெரியாததையும் நாம் அறிவோம் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்கன்னா காரணம் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம என்ன செய்ய முடியும், எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் என்று பல செய்திகள் நம்ம பார்க்க முடியுறதாக. மலக்குமார்களை பொறுத்தவரையில் அவர்கள் படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னதாகவே படைக்கப்பட்டு விட்டார்கள். ஒளியின் அந்த இன்ன பிற விஷயங்கள்லாம் படைக்கிறத பற்றி கிழமை வாரியாக நம்ம பார்த்தோம்ல, அதில் கூட எப்படி சொல்லப்படுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த ஒளியும் என்ன செய்ய படைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு செய்தி நாம் பார்த்தோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, படைப்பினுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் மனித இனம், ஜின் இனம், மலக்கு இனம் இந்த மூன்றையும் தவிர்த்து மற்ற இன்ன பிற படைப்புகளை எப்போது படைக்கப்பட்டது என்பதையும் கிழமை வாரி நம்ம நினைச்சிட்டு தெரிஞ்சிட்டோம். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த இல்மை, இந்த கல்வி அல்லாஹ் தஆலா நம்ம யாருக்கும் வேண்டுவதாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 10க்கான கேள்வி. புதன்கிழமை அல்லாஹ் எதை படைத்தான்? இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார். உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். Oh